இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இருந்தாங்களாம். அவங்க 3 பேரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சாக்லேட் குக்கீஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சாக்லேட் குக்கீஸை கிண்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது திடீர்னு ஸ்பூன் வந்து உடஞ்சி போயிடுச்சான். உடனே அந்த சின்ன பையன் அழுக ஆரம்பிச்சிட்டானாம். அந்த பெரிய பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டாலாம். உடனே அவங்க அம்மா சத்தமே இல்லாமல் மறுபடியும் அவங்க கிச்சனுக்கு போய் வேறு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எடுத்துகிட்டு வந்தோன்னே இந்த பையன் அழுவுறத நிறுத்திட்டானாம். அந்த பொண்ணும் கத்திக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டாலாம். சரி, அதன் பிறகு அவங்க அந்த சாக்லேட் குக்கீஸை ரொம்ப ஹாப்பியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க அவங்களோட இடத்துக்கு போகனாங்களாம். அப்போ அந்த ராத்திரியில் அவங்க அம்மா அந்த 2 குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கதையை சொன்னாங்களாம். அந்த கதையை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சான். கரண்ட்டு போனோடனே மறுபடியும் அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டானா. அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாலாம் பயத்தில். அவங்க அம்மா எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் அவங்க நேராக போய் கேண்டிலை எடுத்துகிட்டு வந்து கொளுத்தி வச்சாங்களாம். வச்சதுக்கு பிறகு அந்த சின்ன பொண்ணு கத்துறதை நிறுத்திட்டாலாம். அந்த பையனும் அழுகிறத நிறுத்திட்டானாம். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க 2 பேருமே போய் படுத்து தூங்குறதுக்கு போனாங்களாம். தூங்கும் பொழுது நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டெல்லாம் அவங்க அம்மா போட்டு கொடுத்தோன்னே பெட்ஷீட்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 குழந்தைங்களும் படுத்து தூங்குனாங்களாம். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இடியும் மின்னலுமா அவங்கள ரொம்பவும் பயம்படுத்திருச்சான். ஒரு பெரிய இடியை அவங்க பயம்படுத்தினோன்னே அந்த சின்ன குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சான். அந்த அக்கா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாலாம். இப்படியே அவங்க கத்திக்கிட்டே இருந்தோன்னே அவங்க அம்மா அந்த அடுத்த ரூம்லேருந்து சீக்கிரமாக ஓடி வந்து அவங்களுக்கு பிடிச்சமான அழகான ஒரு பாட்டை தூங்குறதுக்காக போட்டாங்களாம். உடனே இவங்க 2 பேரும் கத்துறதை நிறுத்திட்டு நல்லபடியாக படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிச்சான். விடிஞ்சதுக்கு பிறகு 2 பேரும் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனாங்களாம். கிச்சனுக்கு போனதுக்கு பிறகு அங்கே அவங்களுக்கு சாப்பாடு டேபிளில் சாப்பாடு இல்லாமல் இருந்ததாம். ஆனால் இந்த முறை அந்த பையன் அழுகவே இல்லையாம். அதே போல் அந்த பொண்ணும் கத்தவே இல்லையாம். உடனே அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். இப்போ ஏன் தெரியுமா அந்த பையனும் அந்த பொண்ணும் கத்தலை? ஏன்னா இப்போ வந்து அவங்க அவங்க அம்மாவை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்மா நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே ஆகாது, நம்ம அம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க, நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம், எதுக்குமே அழுக வேண்டாம், எதை நினச்சும் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அந்த 2 பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டாங்களாம். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நம்மளை பயம்படுத்துகிற மாதிரியான காரியங்கள் வரும். நம்மளை பயம்படுத்தி நம்மளை துக்கத்தில் தள்ளக்கூடிய காரியங்களும் வரும். இருளில் இருக்கிற மாதிரியான ஒரு காரியங்களும் வரும். நமக்கு உடல் ரீதியான பலவிதமான பலவீனங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் வரும். அது நம்மளை அப்படியே முடக்கி போட்டு ஐயோ நமக்கு ஒன்றுமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு தைரியம் இல்லாத தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அலுவலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் நம்மளை எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருன்னு அவர் மேலே நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் வேணும். அது மட்டும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை கடவுள் பார்த்துக்குவார். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிள்ளைங்க எப்படி தன்னுடைய தாயை நம்பினாங்களோ, ஒரு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய தாயே இவ்வளவு அன்போடு இருக்கும் பொழுது நம்மளுடைய பரம தகப்பன் நம்ம மீது எவ்வளவு அன்பா இருப்பார்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால எந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒன்னே எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. நம்மளை கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்மளுடைய அப்பா நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவாரு. நம்மளுடைய அப்பா நம்மளை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையை மட்டும் நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருங்க. அந்த விஷயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள் பார்த்து இவ்வளவு தூரம் நம்ம பிள்ளை நம்மளை நம்புறாளேன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாரு. ஆமேன்.